தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பசியால் வாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியில் வசித்து வந்த பழங்குடியின மக்களுக்கு அரசு வீடுகள் கட்டி கொடுத்து ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ், பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கியது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இம்மக்களின் நிலை பரிதாபத்திற்குரியதாக மாறியுள்ளது. தற்போது எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஒருவேளை உணவு மட்டுமே தங்களுக்கு கிடைத்து வருவதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களையும் சக மனிதர்களாக பாவித்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போனாலும் எங்களை யாரும் விட மாட்டாங்க. விறகு எடுத்தாலும் வெட்ட எடுத்தாலும் எங்களை பிடிச்சி போட்டுக்கிடுவாங்க. தண்ணி வசதியும் இல்லை. இத்தனை பிள்ளைகளை நாங்கள் பார்க்கறதுக்கு தாங்க முடியாது. அது மேலே எங்களுக்கு ரேஷன் அரிசி வீட்டில் ஊருக்குள்ளே போனால் அரிசியும் கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் காசு இருந்தால் தான் வாங்க முடியும். காசு இல்லாட்டா யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் கரெக்டுக்குள்ளே இருந்தாலும் நல்லா இருந்தோம். ஒரு கிழங்க கூட தோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். எங்கள் கிழங்கு பழைய கிழங்க. இப்போ இந்த வீடு கட்சி கொடுத்ததுலேருந்து எதுவும் எங்களுக்கு தண்ணியோ கஞ்சுக்கோ எதுவும் இல்லை. இப்போ இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு வகுத்து கூட சின்ன பிள்ளையாளுக்கு அப்புறம் பட்டினியாக தான் கிடப்போம். கோயில் குளத்தில் ஆறு விசேஷம் வச்சா அங்கே போய் வாங்கி வந்து சாப்பிடுவோம். அதுவும் இல்லாட்டா பட்டினியாக கிடப்போம். கவர்மெண்ட் வீடை கட்சி கொடுக்குறது கூட்டு வந்து ஊரில் இறக்கி விட்டு ஆளோட ஆள் எதுவுமே செஞ்சதில்லை. தண்ணி கூட இல்லாமல் இப்போ கிடக்குறோம். காட்டுக்குள்ளே இருந்துட்டாலே எங்களுக்கு எங்கேனி போனாலும் வள்ளி கிழங்கு எல்லாமே எடுத்து சாப்பிடுவோம். தேன் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ இந்த விரை வெட்டினாலும் ஒரு பச்சை விரை வெட்டுறான், கரெக்டுக்குள்ளே போய் விரை வெட்டுறான். இப்படியெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. ஒரு வேற தோண்ட போனால் அதில் ஒரு தொந்தரவு. ரொம்ப சிக்கல் தான். இந்த தேன் எடுக்க என்னடா மலைக்குள்ளே போகிற, என்னத்துக்கு போகிற, கேளை பிடிக்க போகிறையா, வேட்டாட போகிறையா, இப்படி இருந்து கேட்குறாங்க.